நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு சின்ன சந்தர்ப்பத்திலும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ் என்று போலி நடிப்பை காட்டுபவர்கள் எல்லாம் தங்கள் கட்சிக்கு அரசியல் ஆலோசனை வழங்க வேண்டும் என்றால் கூட பீகாரில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்யறாங்க. ஆனால் பாரத தேசத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளுக்கான தொடக்க நேரத்தை குறித்து கொடுப்பதற்கு ஒரு தமிழரை நாடி செல்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கே உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே பின்வரிசையில் அமர்ந்திருந்த நிலையில் மோடி அவர்களின் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒருவரை கவனித்திருப்பீர்கள். அவர் ஒரு தமிழர். அவருடைய முன்னோர்கள் 19ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே காசிக்கு குடிபெயர்ந்த நிலையில் அவர் காசியில் பிறந்த ஒரு தமிழராக வளர்கிறார். அவருடைய பெயர் ஸ்ரீ ஞானேஸ்வர் சாஸ்திரி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் நோக்கில் இப்போது வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனு தாக்கலுக்கு நேரம் குறித்து கொடுத்தது ஞானேஸ்வர் சாஸ்திரி அவர்கள்தான். எந்த ஒரு வேட்பாளரும் மனு தாக்கல் செய்யும் போது அதற்கு 3 நபர்கள் சாட்சி கையெழுத்து இட வேண்டும். அதில் ஒருவராக ஞானேஸ்வர் சாஸ்திரி அவர்களை மோடி அவர்கள் அருகில் அமர்த்தியிருந்தார். அது மட்டும் கிடையாது, கோடான கோடி பாரத தேசத்து மக்களின் 500 ஆண்டுகால கனவாக இருந்த ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டைக்கு நேரம் குறித்து கொடுத்ததும் இவர்தான். பல நூற்றாண்டு காலமாக அந்நிய படையெடுப்புக்கு உள்ளாகிய இருந்த காஷி விஸ்வநாதர் கோயிலை மோடி அவர்கள் புனரமைத்த போது அதன் திறப்பு விழாவிற்கு நேரம் குறித்து கொடுத்ததும் இவர்தான். இவர் ஒரு தமிழர் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஆனால் தங்களுக்குத்தான் தமிழர் மீது அக்கறை இருப்பது போல நடித்துக் கொண்டிருக்கும் எவரும் இவரை பற்றி வாய் திறக்கவே இல்லை. ஆனால் இந்தியாவின் வரலாற்றையே தீர்மானிக்கும் நிகழ்வுகளுக்கு எல்லாம் இந்த தமிழரிடம்தான் ஆலோசனை கேட்கிறார் மோடி. தமிழனையும் தமிழின் மொழியையும் கௌரவப்படுத்துவதில் மோடிக்கு நிகர் மோடியே. பாரத தாயின் தவ புதல்வன் மோடி தமிழ் தாயை பெருமைப்படுத்தும் ஒரு தலைமகனாக திகழ்கிறார் என்றால் அதில் ஐயமில்லை.